ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் ரகசிய ஒப்பந்தத்திற்கு தயார், ஸ்ரீதரன் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு, அனுரவிடம் நேரடியாக கூறிய சித்தார்த்தன். நினைவேந்தல் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிப்பு. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வேண்டும், யாழில் போராட்டம். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எதிர்ப்பு. 13ஐ அமல்படுத்துவேன் என சிங்கள மக்கள் மத்தியில் கூறுவதற்கு சஜித் தயாரா, சாணக்கியன் எம்பி கேள்வி. பிரதமர் மோடிக்கு தமிழர் தரப்பு மீண்டும் ஒன்றிணைந்த கோரிக்கையை அனுப்ப வேண்டும், சபா குகதாஸ் கோரிக்கை. ரணிலின் வேட்பாளர் நிலை தொடர்பில் சாகல வெளியிட்ட தகவல். நாட்டு மக்கள் எரிபொருள் வரிசைகளில் நிற்க நேரிடும், எச்சரிக்கும் ரணில். மைத்திரிக்கு எதிரான தடை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி தீர்வை பெற்றுத் தருவதற்கு இரகசிய ஒப்பந்தம் ஒன்றை செய்ய தயார் என்றால் அவருக்கு நாம் பகிரங்கமாக ஆதரவளிக்க தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரான்சில் தமிழ் வர்த்தக சங்கத்தினர் நடத்திய நிகழ்வொன்றில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் வாக்களித்து பார்த்திருக்கிறோம், எல்லாரும் நடக்கவில்லை. என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து, நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன், கட்சிக்கு என்ன பேசக்கூடாதுன்றது கட்சி தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு. ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாக்கும். மற்றது இதே ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம். இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டாக்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வைப்போம். மூன்றாவது, நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள், ஒரு சப்சரல் ஜெனோசைட்டுக்குள் உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அந்த கொள்கையை வைக்கிறோம். நாலாவது, நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை இம்மவர்களை கொண்டு, வெளிநாட்டில் இருக்கிற இப்ப நீங்கள் இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்குறால் அதுக்கேற்ற பைனான்ஸ் அதிகாரம், நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை. தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்ற இது நான் ஒரு 5 விஷயத்தை சொல்றோம். இவ்வாறான கொள்கைகளை தான் இதுதான் பொது வேட்பாளர், ஆள் அல்ல, நபர் அல்ல, இவர் அவர் இவர் என்று நாங்கள் சொல்ல கிடையாது. இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் முதலாவது ஒரு முயற்சியில ஓட்டம் கொண்ட பார்க்கலாம். மக்கள் இந்த ஆர்வம் அப்படி இருக்கு, என்ன இப்படி நாங்கள் விலகி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் 82ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் போட்டியிட்டவர். ஆனா எங்க மக்கள், எங்க கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தார். 1,78,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் இருக்கையில் அந்த நேரம். ஆனால் நுவரெலியாவில, அவிசாவளையில, ரத்தினபுரியில, மாத்தளையில, மட்டக்களப்பில, சிலாபம், புத்தளத்தில் இருந்தவர்கள்லாம் வாக்களித்திருந்தவர் அவர். இப்ப நாங்க ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது சில வேளைகள்ல சிங்களாக்கள் மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்க கூடும். நிறைய எத்தனையோ 15 லட்சம் முஸ்லீம் வாக்குகள் இருக்கு, தமிழ் தேச முஸ்லிம்களுடைய வாக்கு இருக்கு. 18,88,000 தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு. அதை விட 7,48,000 மலைய மக்களுடைய வாக்கு உண்டு. இந்த கிட்டத்தட்ட 45 லட்சம் வாக்குகள் இருக்கு. இதுல யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமே 5,84,000 வாக்கு இருக்கு, கிளிநொச்சி உட்பட்ட யாழ்ப்பாணத்தில் தமிழ் வாக்குகள். அதே போல இப்ப நீங்க வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, வன்னிய பாத்தீங்கன்னா 3,85,000 வாக்குகள் இருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்துல 3,12,000 வாக்குகள் இருக்கு. திருகோணமலையில் தனி தமிழ் வாக்குன்னு பார்த்தா 98,000 வாக்குகள் இருக்கு. அம்பாறை மாவட்டத்துல தனித்தமிழ் வாக்குன்னு பார்த்தா 1,03,000 வாக்கு இருக்கு. நாங்கள் இந்த கணக்குல சில விட கொஞ்சம் 1,000-2,000 கூடி குறையலாம், ஆனால் அதுக்காக கணக்கை கூட்டி குறையாது. இவ்வளவு வாக்குகள் தமிழ்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க என்ன கேட்கிறார்கள், நீங்க பொது வேட்பாளராக்கி 50,000 பேர் தான் வாக்களிச்சா அது பெரிய தோல்வி தானே, அப்படி போகக்கூடாது. வாக்கல்ல முக்கியம். நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்றோம், எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, அதுக்கு நீங்க நீதி விசாரணையை கொண்டு வா. தங்களுக்கு யார் ஜனாதிபதியா வருவாங்க அவையெல்லாம் யோசிக்கணும். பிரான்ஸ் தேசம் உட்பட்ட ஐரோப்பிய ஒன்றியம் என்ன நினைக்குது, தங்களுக்கு சொல்லிக் கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஜனாதிபதியா வந்தாருன்னா சரி, அவையில கதை முடிஞ்சு, அவங்கள கையை விட்டுருவாங்க. அமெரிக்காவோ இந்தியாவோ தனக்கு விரும்பின ஒரு ஆள் வந்துட்டா என்ன செய்வார், அவர்கிட்ட பேசினா ஓடிக்கொண்டிருக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு.
எங்களை விட்டுருவார்கள். அப்ப நாங்கள் அவையெல்லாம் வெல்ல வேணும் என்றால் நாங்கள் ஒரு பிரச்சனை கொடுக்கணும். சக்தி கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது அவையனே எங்களை கூப்பிட்டு கேட்கணுமே, பொது வேட்பாளர் வெற்றி பெறுமா, ஏன் நீங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அதுல என்ன நடக்கும். இலங்கையில் இருக்கிறவங்க தேடி வாராரு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவ்வளவு கால தேர்தல் காலத்துல 2010 பாருங்களேன், ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்துல வாக்கு கேட்டு யாராவது அப்படி இருக்கு வரலாறு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லையா, இது வரைக்கும் இல்லை. அப்ப ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வர ஐயா வீட்டை போறார், அனுர மாவியண்ணன் வீட்டை போறார், சஜித் மாவியண்ணன் வீட்டை தேடி வாரார், அதை ஒடுக்கணும் போற. இது எப்ப நடக்குது? இந்த 15 வருஷ வரலாறு நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அப்ப இதுக்கு பின்னணி காரணம் என்ன? இப்ப தேவைப்படுது, இப்ப வழிவாங்க. இவன் 3 பேரும் போட்டியிட்டா சில வேலை இன்னும் 2 பேர் போட்டி போடலாம் தென்னிலங்கையில. அங்க சிங்கள வாக்குகள் சிதற போகும், தமிழ் வாக்கு தீர்மானிக்க போகும், தமிழக வாக்கு வேணும். இப்ப நாங்க பிடிக்கணும், பொது வேட்பாளர் இறக்குவோம், கோவியை கொண்டவோம், சமஸ்தி தீர்வையாது சத்தியகரமானி கேட்டு போட்டு வச்சு வா இறங்கி வா. சரி சிங்கள மக்கள்கிட்ட அவங்க வாக்கு கிடைக்காது வெக்கப்படுற, சொன்னா நீ தோத்துருவான்னு பயப்படுற. எழுந்து 2 ஹை கமிஷனுக்கு முன்னால அம்பாசிடர் 2 பேர் சைன் பண்ணட்டும், நாங்க வெளியில விட இல்லை, நாங்கள் உனக்கு பகிரங்கமா ஆதரவு தாரோம், நாங்க ஒண்ணுமே சொல்லாம ஆதரவு தாரோம், நீ எழுதிட்டா ஒஸ்லோவில் இருந்த மாதிரி தான் எழுதுவோம், பேசுவோம் அதை பற்றி. ஆனா அதுக்கு தயார் இல்லை. அப்படி என்றால் பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானது வச்சு பாருங்க. ஆகவே இந்த விஷயத்துல நான் சில வேளை சொல்ற கருத்து இன்றைக்கு பிள்ளையா இருக்கலாம். ஏன்னா இந்த புவிசார் அரசியல் என்பது 2005ஆம் ஆண்டுல மக்கள் அந்த தேர்தலை நிராகரித்தார். ரணிலுக்கு வாக்களிக்கல, 1.5 லட்சம் மக்கள் வாக்களித்திருந்தா ரணில் ஜனாதிபதி. ஆனா அவர்கிட்ட போராட்டத்தை சிதைச்சு கருணாவை பிடிச்சு அவர்கிட்ட போராட்டத்தை மௌனமாக்குறதுக்கு முயற்சித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய கோபம் அவருக்கு வாக்களிக்காமல் நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சோம். அப்ப எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது, விடுதலை புலிகளோட ஒரு சக்தி இருந்தது. அப்ப நாங்கள் புறக்கணிச்சோம், எங்களை காப்பாற்ற ஒரு அணி இருந்தது. அந்த புவிசார் அரசியல் எங்களுக்கு அது சரி, நாங்க எடுத்த முடிவு சரி. புலிகள் எடுத்தாங்க யாரும் சொல்ல, மக்கள் எடுத்தார்கள் அந்த முடிவு, புலிகளுக்கு ஆதரவு. இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களற்ற அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான ஸ்ட்ரோங் இல்லாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்குறதுல பயப்படுகிறோமோ இல்லையோ, இதை கவனமா கொண்டு போனோம் என்றால் இறங்கி வருவார்கள். இதுதான் இன்றைக்கு காலகட்டம் எங்க கைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்த வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 150% நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. ஆனால் நான் இன்னொன்றை திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற மேம்பர். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவு நிலைப்பாடு இருக்கும் என அனுரகுமார திசாநாயக்கவிடம் கூறியதாக அவருடைய சந்திப்பின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்துக்கு வரையிலான தங்களுடன் சந்திப்பு ஒன்றினை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து வழங்கும். அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய தேர்தல் பிரசாரத்தின் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தின் பங்காக இப்போது யாழ்ப்பாணத்திலே பிரசாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு அங்கமாக என்னையும் இன்று எங்களுடைய கட்சியையும் இன்று சந்தித்தார். எங்களுடைய கட்சி அங்கத்தவர்களுடன் நானும் அவரை சந்தித்த போது அவருக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றோம். ஒன்று, அவர்கள் எடுக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமான தீர்விலே, அதாவது ஒரு அதிகார பிரபலாக்கள் சம்பந்தமாக அவர்கள் எதுவுமே கூறாத ஒரு நிலைமை. அடுத்தது, கடந்த காலங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகள், முக்கியமாக இந்த வடகிழக்கு இணைப்பு இப்படியான விஷயங்களிலே அவர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை பற்றி கூறியிருந்தேன். அதே நேரம் அவர் ஒன்று, அவர் ஒரு நியாயமான அதிகார பிரபலாக்கள் சம்பந்தமான ஒரு பிரேரணையை முன்வைப்பாராக இருந்தால் மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள். ஏனென்றால் அவரை தனிப்பட்ட முறையிலும் அவருடைய கட்சியையும் புதிதாக ஒரு மாற்றத்துக்கு ஏற்றதாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை அவருக்கு விளக்கி கூறினேன். அத்துடன் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 5 கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற போது அதை ஆதரிப்பதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அதனுடன் தான் நிற்போம் என்பதையும் அவருக்கு தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு பிரிப்பு தொடர்பிலே கடந்த காலங்களை மறந்து எதிர்கால
காலத்திலே செயற்பட வேண்டும் என்று இந்த அனுபவமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக என்ன? இல்லை, இது தொடர்பாகவும் நான் அவரிடம் கூறினேன். இந்த வடகிழக்கு பிரிப்பு சம்பந்தமாக அவர்களை வழக்கு வைத்த சம்பந்தமாக எடுத்து கூறினேன். அப்போது கூட அவரது நான் அதை கூறி பொதுவாகவே ஒரு அதிகாரப்பிரபாக்கள் தமிழ் மக்கள் திருப்திப்படுத்தக்கூடிய விதத்திலேயே ஒன்றை முன்வையுங்கள் என்ற ரீதியிலே தான் நான் கூறியிருந்தேன். குறிப்பாக இந்த பொது வேட்பாளரை யாரை நிறுத்துவது என்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் சுமந்திரன் அவர்கள் இது ஒரு கலைக்கப்பட வேண்டிய விடயமல்ல என்று தெரிவித்த பொழுதிலும் சிவாஜிலிங்கம் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இறுதி தருணத்தில் யாராவது இல்லாத சந்தர்ப்பத்தில் தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கி தான் அந்த தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று கூறியுள்ளார் ஊடக சந்தர்ப்பத்தில். இது தொடர்பாக இல்லை, என்னை பொறுத்தவரையில் அது சுமந்திரனுக்கு இருக்கக்கூடிய கருத்துரிமை. அவர் நிச்சயமாக இதை விரும்பாவிட்டால் அதை அப்படி கூறலாம். அதே போல் சிவாஜிலிங்கம் அவர்கள் கடந்த காலத்திலும் நின்றிருக்கின்றார். அது பொது வேட்பாளராக இல்லை, அவர் தன்னுடைய கட்சியின் சார்பிலே ஜனாதிபதி வேட்பாளராக நின்றிருக்கின்றார். இப்போதும் அவர்தான் பொது வேட்பாளராக நிற்கப் போவதாக இந்த சிவில் சமூகம் தான் இப்போது வேட்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறிவிப்பார்களாக இருந்தால் அதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனம் இல்லை. அவர்கள் அவரைத்தான் தெரிவு செய்கிறார்கள் என்றால் அதிலே ஆட்சேபனை இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றோம். சிவில் சமூகம்தான் இப்போது இந்த வேட்பாளரை தெரிவு செய்கின்ற வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த வேட்பாளரை ஆதரிப்பதாகத்தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும் அப்படியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கின்றோம். நியமிக்கப்பட இருக்கின்ற அந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக முழுமையாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய அந்த நிர்வாக கூட்டத்திலே கலந்துரையாடி ஒரு சரியான முடிவை எடுப்போம். இலங்கையில் ஆயுத மோதல்கள், அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு கலவரம் காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. சிரேஷ்ட பேராசிரியர் யகத் வீரசிங்கு, கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழக பேராசிரியர் சந்திரகுப்த தேனுவரு, யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் டி சனாதனன், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பர்சானா ஹனீஃபா, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் துஷாரி சூர்யாராஜி, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் மஹிந்த விதானாராஜி ஆகியோர் உள்ளடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. 22/5/2023 எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது. 1983 முதல் 2009 ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த ஆயுத மோதல்கள், அரசியல் அமைதியின்மை அல்லது உள்நாட்டு கலவரங்கள் என்பவற்றினால் உயிரிழந்த பொதுமக்கள், ஆயுதப்படை உறுப்பினர்கள், போலீசார், முன்னாள் போராளிகள் உட்பட அனைவரையும் நினைவு கூறும் வகையில் ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக நினைவிடம் ஒன்றை அமைப்பது குறித்து இந்த குழு ஆய்வு செய்தது. இதற்காக நிபுணர் குழு கடந்த நாட்களில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் அமர்வுகளை நடத்தியதுடன் ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான நிபுணர்களுடன் ஆலோசனைகளையும் நடத்தியது. இந்த பொதுமக்கள் அமர்வுகள் அந்தந்த பகுதிகளில் பணியாற்றும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் தேசிய ஒருங்கிணைப்பு அதிகாரிகளினால் ஒருங்கிணைக்கப்பட்டன. பங்கு பற்றிய மக்களுக்கு தேசிய ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்கத்துக்கான தமது அபிலாஷைகள், யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் முன்வைக்க வாய்ப்பானது வழங்கப்பட்டது. நினைவேந்தல் செய்வதற்கான மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குழு வலியுறுத்தியதோடு பல்வேறு குழுக்களும் தனிநபர்களும் நினைவேந்தல் மற்றும் நல்லிணக்க நிகழ்வுகளை வெவ்வேறு வழிகளில் முன்னெடுப்பதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. வளமான அறிவு கட்டமைப்பையே இது வெளிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ள நிபுணர் குழு, நாட்டின் மோதல்கள் தொடர்பான கடந்த காலத்தை பற்றி அறிக்கையிடவோ, கருத்து தெரிவிக்கவோ அல்லது வேறு விதமாக கையாளும் முயற்சியின் போது இந்த பங்களிப்புகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த சந்திப்புகளின் போது முன்வைக்கப்பட்ட பரந்த அளவிலான யோசனைகளை பரிசீலித்த பின்னர் இந்த குழு பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இலங்கையின் மோதல்கள் மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுடன் உருவான கலை மற்றும் கலாச்சார வெளிப்பாடுகளை பாதுகாத்து வைக்கும் குறியீட்டு ரீதியிலான கட்டடம் ஒன்றை அமைக்கவும் குழு பரிந்துரைத்துள்ளது.
இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக கூட்டு அர்ப்பணிப்பை உறுதி செய்வதும் அனைத்து இளைஞர்களிடையே நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதும் இதன் நோக்கமாகும். குழுவின் அறிக்கையை கையளித்த போது ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவும் உடனிருந்தார். மன்னார் மாவட்டத்தில் 2ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை செயற்திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வுகளுக்கு எதிராக இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டன. எனினும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் எவ்வித அனுமதியும் வழங்கப்படாமல் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரனின் நெறிப்படுத்தலில் அபிவிருத்தி குழுவின் தலைவரான ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், கே திலீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது. குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு குறித்து கலந்துரையாடப்பட்ட போது பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு, மீனவ அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஆகியவை இந்த எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். மன்னார் தீவு பகுதிக்குள் கனியமணல் அகழ்வு அல்லது ஆராய்ச்சி நடவடிக்கைகள் இனி இடம்பெறக்கூடாது என பலமுறை தெரிவிக்கப்பட்ட போதும் குறித்த அகழ்வு தொடர்பாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது காற்றாலை மின் செயல் திட்டம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த போதும் இதுவரை எவ்வித முயற்சிகளும் முன்னெடுக்கப்படவில்லை என விசனம் தெரிவித்துள்ளனர். மன்னார் தீவில் கனியமணல் அகழ்வு முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதை அனைவரினதும் கோரிக்கை எனினும் கனியமணல் அகழ்வை முன்னெடுக்கும் நிறுவனத்தை அழைத்து கலந்துரையாடியமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை திரும்ப திரும்ப கதைப்பதில் அர்த்தமில்லை. அதற்கான அனுமதியை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு வழங்காத நிலையில் கொழும்பில் அனுமதி வழங்குவதாக இருந்தால் இந்த மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எதற்கு என்றும், அவ்வாறு கொழும்பில் அனைத்துக்கும் அனுமதி வழங்கினால் இனிமேல் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துவதில் அர்த்தம் இல்லை என்றும், இனிமேல் நடத்த வேண்டாம் என்றும் அவர் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். குறித்த கூட்டத்தில் திணைக்கள தலைவர்கள், முப்படையினர், பிரதேச செயலாளர்கள், வடமாகாண திணைக்கள அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தியுள்ளதாக சிங்கள மக்கள் மத்தியில் சென்று கூறுவதற்கு அவர் தயாரா என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த உள்ளதாக சஜித் பிரேமதாச கூறி வருகின்றார். அவர் வாக்குறுதிகளை மட்டுமே தற்போது வழங்க முடியும். அவர் எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இருக்கின்றார். அவரிடம் நிறைவேற்று அதிகாரம் கூட இல்லை. பாராளுமன்றத்திலும் அவருக்கு பெரும்பான்மை இல்லை. அவர் 13ஐ அமல்படுத்துவேன் என பல தடவைகள் கூறியுள்ளார். இவ்வாறு வாக்குறுதிகளை அனைவரும் வழங்க முடியும், ஆனால் அதனை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். 13ஐ அமல்படுத்துவேன் என சஜித் பிரேமதாச சிங்கள மக்கள் மத்தியில் சென்று கூற வேண்டும். அவர் அதற்கு சிங்கள மக்களின் ஆதரவை திரட்ட வேண்டும். வடக்கு கிழக்கிலே வரும்போது மட்டும் 13ஐ அமல்படுத்துவேன் என கூறுவது போதுமானது என நான் நம்பவில்லை. எனவே இது தொடர்பில் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். திருகோணமலை சேருவில படுகொலையின் 38வது ஆண்டு நினைவு தினம் வெறுகல் பூமரத்தடி சேனை பகுதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை பிரதேச மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள், பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த காலத்தில் இந்திய ராஜதந்திர தரப்புக்கும் தமிழர் தரப்புக்கும் ஏற்பட்ட கசப்பான விடயங்கள் இனியும் மீள நிகழாமல் இருப்பதற்கு தமிழர் தரப்பு ஒற்றுமை கடிதம் அனுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது தடவையாக பதவியேற்ற பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பில் வரும் ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி இலங்கை வர இருப்பதான செய்தியை குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை தமிழ் தரப்பில் பிரதமர் மோடிக்கு தனித்தனியாக வாழ்த்துக்களை அனுப்பினாலும் வேறுபட்ட கோரிக்கைகளையும் வாழ்த்துடன் சிலர் இணைத்திருந்தமையை காண முடிந்தது.
கடந்த காலத்தில் பிரதமர் மோடிக்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பினர். அதன் பின்னர் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கான அழைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தர் குழுவினருக்கு இந்திய தரப்பால் அனுப்பப்பட்டது. அதற்கு அலட்சியமான காரணங்களை பொதுவெளியில் கூறி இந்த சந்திப்பை தவிர்த்தனர். இம்முறை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அமைப்புகளும் இணைந்து மீண்டும் ஒரு கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை சகல அமைப்புகளினது கையொப்பங்களுடன் அனுப்ப வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஈழத்தமிழரின் பூர்வீக வாழ்விடம் என்பதை இலங்கை இந்திய ஒப்பந்தம் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதற்கான அரசியல் அதிகார பகிர்வை பாரத தேசம் பெற்றுத் தருவதற்கான சூழலை தமிழர் தரப்பு ஒற்றுமையாக உருவாக்க வேண்டும். இலங்கை தீவில் ஜனாதிபதி கதிரையில் அமர்வுவரை பெரும்பாலும் பிராந்திய பூகோள நாடுகளே தீர்மானிக்கின்றன. அத்துடன் கடந்த காலத்தில் இந்திய ராஜதந்திர தரப்புக்கும் தமிழர் தரப்பிற்கும் ஏற்பட்ட கசப்பான விடயங்கள் இனியும் நிகழாது இருப்பதற்கும் ஒற்றுமை கடிதம் காலத்தின் கட்டாயம். தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியா தனது வெளி விவகாரத்தில் ஏற்படும் அரசியல் ராஜதந்திர நெருக்கடிகளை முகம் கொடுக்க இலங்கை அரசை தங்கள் அரவணைப்பில் வைத்திருக்க வேண்டும் என இந்திய வெளி விவகார அமைச்சு கொள்கையளவில் தீர்மானித்துள்ளது. இத்தகைய நிலையில் இந்தியாவின் முடிவுகளை தாண்டி மேற்குலக நாடுகள் தமிழர் விவகாரத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஏதுநிலைகள் தெளிவாக இல்லை. எனவே ஆட்சியாளர்களின் அறிக்கைகளை விட பிராந்திய சர்வதேச அரசியல் ராஜதந்திர நீரோட்டங்களின் ஊடாகவே ஈழத்தமிழர்கள் தங்கள் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். இந்திய ஆட்சியாளர்களையும் அதன் செயற்பாடுகளையும் குறுகிய கதிரை அரசியலுக்காக விமர்சிப்பதும் தனிப்பட்ட கட்சி அரசியலுக்காக கோமாளித்தனமான அறிக்கைகளும் தமிழினத்தை மேலும் பலவீனப்படுத்திவிடும். எனவே இனி வருகின்ற 5 ஆண்டுகள் மோடி அரசே இந்திய மத்திய அரசாங்கமாக இருக்க போகின்றது. அதனை சரியாக தமிழர் தரப்பு கையாள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தல்கள் யார் என்ன சொன்னாலும் குறித்த நேரத்தில் நடாத்தப்படும் என ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான சாகர ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொலண்டாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தாமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என கூறியுள்ளார். இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் என தெரிவித்த அவர் ஏனைய கட்சிகளிடமும் ஆதரவை பெறுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியில் பலரும் ரணில் விக்ரமசிங்கே தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறுகின்ற போதும் கட்சியின் செயலாளர் பாலித ரங்கே பண்டார மாத்திரமே ஜனாதிபதி தேர்தல் 2 வருடங்களுக்கு தள்ளி போக வேண்டும் என்ற கருத்தையும் வெளியிட்டிருந்தார். இலங்கை மலேசியா சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கான மேலதிக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீளப் பெறுவதற்காக ஏற்றுமதி சார்ந்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதன் முக்கியத்துவத்தை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. இதற்கு வலுவாடு மற்றும் மூலோபாய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளுடன் பொருளாதார ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது இலங்கைக்கு இன்றியமையாதது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஆசியா மற்றும் பிராந்திய விரிவான பொருளாதார பங்காளித்துவத்தின் முக்கிய அங்கத்துவ நாடான மலேசியா இலங்கையின் 34வது ஏற்றுமதி இலக்காகும். மேலும் 2013 மொத்த ஏற்றுமதியின் பெறுமதி 58.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதன்படி இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு அதிபர் சமர்ப்பித்த யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் மீண்டும் மருந்து, உரம், எரிவாயு, எரிபொருள் வரிசைகளில் நிற்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலை திட்டத்துடன் முன்னேறி செல்ல முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு பத்தரமில்லை வார்டர்ஸ் எஜ் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அதிபர் தேர்தல்களின் போது நபர்களை பார்த்து தீர்மானம் எடுக்கும் கடந்த கால அரசியல் தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம். நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் சட்டமூலத்தை நிறைவேற்ற ஆதரவு அளிக்க வேண்டும். அதற்கு மாறாக நாட்டின் முன்னேற்றத்துக்கான வேறு திட்டங்களை வைத்துள்ளவர்கள் அதனை நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். அவர்களில் எவரும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான கொள்கைகளை முன்மொழியவில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் அனுரகுமார திசாநாயக்கவும் எந்த இடத்தில் விவாதம் செய்வது என்பது குறித்தே 1 மாத காலமாக விவாதித்தனர். இறுதியாக ஒரு விவாதத்திற்கு வரவும் இல்லை. இவர்களில் ஒருவரிடத்திலும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான கொள்கைகள் இல்லை.
உங்கள் எதிர்காலத்தை பொறுப்பேற்று அவர்கள் தயாராக இல்லாத பட்சத்தில் உங்களின் எதிர்கால முன்னேற்றத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வேலை திட்டம் மிக அவசியமானது. உங்கள் அறிவு மேம்பாட்டிற்காக ஏனைய அதிகாரிகள் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளை சந்திக்கவும் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். புதிய திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். பழைய முறைமைகளில் சிக்கி கிடப்பதை விடுத்து துரித அபிவிருத்தியை நோக்கி நகர்வதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என்று அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இனி இலங்கையர்கள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செரன் லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ள வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியுடனான சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் இரு வெளிவிவகார அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு இதன்போது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அமைச்சர் அலி சப்ரியுடன் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வெளிவிவகார அமைச்சின் கூற்றுப்படி இலங்கையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவும் ஜூன் 26 மற்றும் 27 தேதிகளில் ரஷ்ய அதிகாரிகளுடன் இது குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த தடையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டு மனு இன்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்தோன் வேதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதேவேளை மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஏப்ரல் 4ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. எனினும் மே மாதம் 12ஆம் தேதி மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார். அதனைத் தொடர்ந்து மைத்திரி தலைமையிலான சுதந்திர கட்சியின் பிரிவு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் புதிய தலைவராக நியமித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.